தினமொரு வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. விளக்கம். சில பிள்ளைகளுக்கு வெளியே ஏராளம் நண்பர்கள். அவர்களின் வீட்டிலோ அவர்களுக்கு நண்பர்கள் இல்லை. அவர்களுக்கு வெளியே உள்ளவர்களோடு பேச ஏராளம் விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் வீட்டிற்குள்ளோ பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் வீட்டிற்குள் என்று முகத்தை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். வெளியே போய்விட்டாலோ முகமெல்லாம் குதூகலமாக பிரகாசிக்கிறது. வெளியே போனால் சுதந்திர பறவைகளைப் போல உணர்கின்றார்கள். வீட்டிற்குள் வந்துவிட்டாலோ சிறை கைதிகளைப் போல உணர்கின்றார்கள். அவர்கள் வீட்டிற்குள் இருந்தாலும் வெளியே உள்ள யாரோடோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் உடல் வீட்டிற்குள் உலாவினாலும் உள்ளமோ வீட்டிற்கு வெளியே உலாவி சென்று கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு முக்கிய காரணம் பிள்ளைகளின் இளவயதும் நவீன யுக தாக்கங்களும் தலைமுறை இடைவெளியும் மட்டுமே அல்ல. சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளின் அனைத்து தேவைகளையும் தாராளமாக கொடுக்கும் நாம் அவர்களுக்கு நம்முடைய நேரங்களை போதுமான அளவு கொடுக்காமை முக்கியமான ஒரு காரணம். அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பெற்றோர் என்ற உறவு வட்டத்திற்கு அப்பால் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்காமை ஒரு முக்கிய காரணம். எனவே அவர்கள் நம்மிடம் அளந்து பேசுகின்றார்களே அன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசவில்லை. அவர்களின் மனதில் உள்ள சிலவற்றை நாம் அறிந்தோம், ஆனாலும் அவர்களின் மனதை அறியவில்லை. ஏனென்றால் பெற்றோர் என்ற கடமையின் வட்டத்திற்குள் நின்று கொண்டு அவர்களோடு பேசுகின்றோமே அன்றி நம்முடைய இல்லத்தில் நம்மோடு இருக்கும் நண்பர்களாக எண்ணி அவர்களோடு பேசவில்லை. எனவே நம்முடைய பிள்ளைகளை வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாமோ புரிந்து கொள்ளவில்லை. நம்மோடு இருக்கும் பிள்ளைகளின் உள்ளத்தினுள் இருப்பதை அறிந்திட நாம் வெளியே உள்ளவர்களை நாட வேண்டியுள்ளது. சிறு வயதுகளிலே பிள்ளைகள் நம்மோடு அதிகமாக பேச விரும்புகின்றார்கள். நம்மிடம் பல காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள். நம்மிடம் மட்டுமே தங்களின் மழலைத்தனமான கேள்விகளை கேட்க விரும்புகின்றார்கள். சிறு வயதுகளிலே தாய் தந்தையின் உறவிலும் ஐக்கியத்திலும் பேச்சுவார்த்தைகளிலும் மட்டுமே அதிக திருப்தியையும் பாதுகாப்பு உணர்வையும் சுதந்திர தன்மையையும் உணர்கின்றார்கள். சிறு வயதுகளிலே அவர்களிடம் 4 வார்த்தைகள் அன்பாக பேசிவிட்டால் அவர்களின் மகிழ்ச்சி அளவில்லாமல் போய்விடுகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் சுட்டிக்காட்டி அவற்றை சரி செய்ய கிருபை பாராட்டும். ஆமென்.